அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற தொடர் வகுப்புல இன்னைக்கு வகுப்பு 12. பின்வருவனவற்றுள் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார்? ஆப்ஷன் ஏ கிரிப்ஸ் மிஷன், ஆப்ஷன் பி சைமன் கமிஷன், ஆப்ஷன் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஆப்ஷன் டி ரவுலட் சட்டம். இந்த கேள்விக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அகேன்ஸ்டாக தான் அவர் தனது நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பார். இந்த மீதி இருக்கிற ஆப்ஷன், அதாவது மொத்தமாகவே இந்த 4 ஆப்ஷனில் பற்றி சிறிய சின்ன சின்ன பாயிண்ட்லாம் எடுத்திருக்கோம். அந்த பாயிண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன ரீசனுக்காக நைட்வுட் பட்டத்தை அவர் துறந்தார்ன்றது தெரியும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்ஸ் மிஷன் 1942. 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது சர்ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். இந்தியா தலைவர்களின் ஆதரவை பெறுவதற்காக பிரிட்டிஷ் அரசு சில அரசியல் சலுகைகள் முன்வைத்தது. போருக்கு பிறகு இந்தியாவுக்கு டொமைன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் உடனடி சுதந்திரம் வழங்கப்படாததால் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இரண்டும் இந்த திட்டத்தை நிராகரித்தன. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி சைமன் கமிஷன். சைமன் கமிஷனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1928. 1928ஆம் ஆண்டு இந்தியா அரசியல் சீர்திருத்தங்களை ஆய்வு செய்ய சர் ஜான் சைமன் தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டது. இதில் ஒரு இந்திய உறுப்பினரும் இடம்பெறவில்லை. இந்த சைமன் கமிஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சம் கவுண்ட்டு தெரியலை, ஒரு 7 பேரோ 8 பேரோ ஒரு உறுப்பினராக இருப்பாங்க அந்த சைமன் கமிஷனில். எத்தனை பேருன்னு கவுண்ட்டு சரியாக தெரியல, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதனால் பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழுவில், அதாவது சைமன் கமிஷனில் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து யாருமே இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்கப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் சைமன் கோபேக் என்ற முழக்கத்துடன் கடுமையாக போராட்டங்கள் நடைபெற்றன. அதாவது இந்தியாவிலிருந்து ஒரு உறுப்பினர் கூட யாருமே இடம்பெறலையே, அதனால் சைமனே கோபேக், அதாவது திரும்பச்செல் அப்படின்ற, சைமன் குழுவே திரும்பச்செல் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. லாலா லஜபதி ராய் இந்த போராட்டத்தில் காவல்துறையின் தடியடியில் காயமடைந்து பின்னர் உயிர் இழந்தார். லாலா லஜபதி ராய் இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா காவல்துறையோட தடியடி பயங்கரமாக வாங்கி காயமடைந்து பின்னர் இறந்திருப்பார், உயிர் துறந்தார், உயிரை இழந்தார்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆப்ஷன் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. 1919 ஏப்ரல் 13ஆம் அன்று அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் மக்கள் அமைதியாக கூடினர். அமிர்தசரஸில் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக்குடைய மைதானம் ஒன்று இருக்குது. அந்த மைதானத்தில் மக்கள் கூடினாங்க. அன்றைய ஜெனரல் ரெஜினல் டயர் எந்த எச்சரிக்கையுமின்றி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டார். அந்த துப்பாக்கிச் சூட்டில் நூற்றுக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். அந்த துப்பாக்கிச் சூட்டில் இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் 1919ஆம் ஆண்டு மே 31 அன்று தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார். இப்போ தெரியுதா? அதாவது கேள்விக்கான பதில் இங்கே தான். அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் தான் அவர் நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பார். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அனுமதி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்திருப்பார். அமைதியாக அவங்க கூடுனாங்க. நெக்ஸ்ட்டு இவர் துப்பாக்கி எந்த எச்சரிக்கையுமே கொடுக்கல, துப்பாக்கி சூட்டு நடத்திருப்பார். அதில் நூற்றுக்கணக்கோர் இறந்துட்டாங்க, 1000க்கும் மேற்பட்டவர் காயமடைந்துட்டாங்க. இதனால் இந்த சம்பவத்தை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் பட்டத்தை துறக்கிறாரு. இதுதான் கேள்விக்கான பதில். நம்மளுடைய இந்த வீடியோவுக்கான ஒரு பதிலும், அந்த கேள்விக்கான பதிலும், நம்ம பார்க்க வந்த தலைப்பும் இதுதான். இது கண்டிப்பாக இந்த நடக்க இருக்க இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கண்டிப்பாக அந்த கேள்வி இடம்பெறும்.
அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரவுலட் சட்டம் 1919. 1919 பிரிட்டிஷ் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. விசாரணை இல்லாமல் கைது செய்யவும் நீதிமன்றம் விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் இந்த சட்டம் அனுமதித்தது. இதனால் நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. மகாத்மா காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களின் பின்னணியில்தான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்தது. அதாவது ரவுலட் சட்டத்திற்கு எதிராக தான் இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையே நடந்தது அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் ஆமாம், அதுதான் உண்மை. 1919 இதுவும் ரவுலட் சட்டமும் 1919. இந்த சட்டத்திற்கு எதிராக தான் ஜாலியன்வாலாபாக் படுகொலையே நடந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்வியில் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை பார்த்தோம். இது ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டத்தை துறந்தார். அது என்ன ரீசனுக்காகன்றதை பார்த்தோம். கிரிப்ஸ் மிஷன்னா என்னென்னு பார்த்தோம். சைமன் குழுனா என்னென்னு பார்த்தோம். ரவுலட் சட்டம்னா என்னென்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் கற்றுக்கல ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.